இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு மணி லாண்டரிங்க்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு ஏன் வந்து இப்ப இடி ரைடு வரும்போது கூட இங்க டாஸ்மாக் ஓனர்ஸ்ல எல்லாம் ரைடு பண்ணிட்டு எதுக்காக வந்து ஆகாஷ் பாஸ்கருக்கும் ரத்தீஷ் வீட்டுக்கும் ரைடு போனாங்க? இன்டர்லிங்க்ட். கொள்ள அடிச்சது ஒரு செக்டர். அதை மணி லாண்டரிங் பண்ணணும் இல்லையா? அந்த மணியை லாண்டர் பண்ணீங்கன்னா தான் அதை நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்ப அந்த மணி லாண்டரிங்க்கு உண்டான அவங்களுடைய மீடியமே என்னன்னா மீடியா தான். இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தான் அவங்களுடைய மீடியம் டு லாண்டர் த மணி. அப்போ இந்த மாதிரி கருப்பா அடிக்கிற பணத்தை பூரா அவங்க வெளுப்பு பண்றதுக்கு அந்த தேவை பண்றதுனால படம் ஓடுதோ இல்லையோ காசு கொடுத்துருவாங்க. நீங்க என்ன கலெக்ஷனுக்கு டாக்ஸ் கட்டணும் அவ்வளவுதானுங்க. ஆமா. இப்ப நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு 30% டாக்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க 30 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 70 ரூபாய் உங்களுக்கு வந்துருது, ஒயிட்ல வந்துருது இல்ல? அப்ப நீங்க அந்த பணம் 30 ரூபாய் கட்டாத வரைக்கும் 100 ரூபாய்க்கு முழுக்க உங்களால செலவு பண்ண முடியுமா? அப்ப நீங்க பிளாக்கா ஒரு இடத்துல ஜெனரேட் பண்றீங்க. அதை ஒயிட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வேணும்.